Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பொட்டேட்டோ ஃப்ரைல பாத்தீங்கன்னா மசாலா பொருட்கள் வறுத்து அரைச்சி சேர்த்திருக்கேன். அது போக பொட்டேட்டோஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம எப்படி செய்யறதுன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கருக்கவே இல்லை. இந்த லெமன் ஆட் பண்ண தண்ணியை அப்படியே சூடாக்கிட்டு இருக்க தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொருள் வறுத்து அரைச்சிக்கலாம். மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா 3 வரமிளகாய் எடுத்துட்டேன். மல்லி, உளுந்தம்பருப்பு, அதோட கொஞ்சமா சோம்பு, இந்த 3மே தனித்தனியா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோஸும் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஒரு ஹாஃப் குக் ஆயிடட்டும். இப்போ நல்லா கொதி வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெமன் ஆட் பண்ணுறதுனால பொட்டேட்டோஸ் கருக்காமலும் இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரை பண்ணும்போது ஒன்னோட ஒட்டி குழஞ்சு போகாமல் தனித்தனியாக நமக்கு வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி காயிற வரைக்கும் நீங்கள் உணர்த்துனீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் உணர்த்த வேண்டாம். இந்த மாதிரி தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஆற போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆகுது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிடலாம். இதோட ஒரு 7-8 பூண்டு பல் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு பல் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பொட்டேட்டோஸோட அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பூண்டு பல் இல்லை அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதோட நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1/4 கிலோ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோவுக்கு இன்னைக்கு நான் சொன்ன மசாலா பொருள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெய், பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் 1/4 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இதோட இந்த ஃப்ரைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா 5 மினிட்ஸ்க்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை சிம்மில் விட போகிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரோஸ்டாக பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் சிம்மில் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு பொட்டேட்டோஸ். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்கனால ரொம்ப நேரம் இது எடுத்துக்காது. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்ல ரோஸ்டாகவே ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், கீ ரைஸ் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.